ஹீரோயின் வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கஞ்சி கொண்டு வரான். ஹீரோயினுக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் இல்லை. என்ன ஆச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு ஒன்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, சந்தோஷம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, நேற்று நைட்டு தான் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். என்னது கல்யாணமா, சான்ஸே கிடையாது. நீ என்னை காப்பாத்தினா அதுக்கு நான் தேங்க்ஸ் வேணா சொல்ல முடியும். அது எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எனக்கு கிட்டத்தட்ட உன்னை விட ஒரு 5-6 வயசு சின்ன பையனே இருப்பான். நீ என்னன்னா என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு உங்க மேல க்ரஷ், ஆனா வந்துட்டு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த வயசுல அதை விட்டுட்டேன். இப்போ வரைக்கும் எங்க அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. எந்த பொண்ணை பார்த்தும் எனக்கு ஃபீலிங்ஸே வரல. ஆனா மறுபடியும் உங்களை அந்த நிலைமையில அங்க பார்த்த உடனேயே நான் உங்களை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என் உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. தயவு செஞ்சு மறுக்காதீங்க. இப்போ நீங்க தானே உங்க புருஷன் தான் இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொன்னீங்க. அவன் கண்டிப்பா இந்நேரம் வேற ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணியிருப்பான். அதனால தயவு செஞ்சு நீங்களும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம், ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். டேய் தம்பி, லூசு மாதிரி பேசாதடா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலா செட்டே ஆகாது. நான் வயசானவ, என்னை பார்த்தா உனக்கு லவ் எல்லாம் வராது, உனக்கு ஆன்டி ஃபீலிங் தான் வரும், இல்லைன்னா சொந்தக்காரங்க ஃபீலிங் தான் வரும் அப்படின்னும் போது வேக வேகமாக ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஓ, ஹீரோயின் செம ஷாக்கு. ஐயோ டே, உண்மையாதான் நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்குறா. அதோட கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயினோட புருஷங்காரனை காட்டுறாங்க. அவன் கல்யாணமே பண்ணிக்கிட்டான். இவளோட பேர் சோனியா, நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவ வந்த உடனேயே அவன் சட்டையை பிடிச்சி உழுக்கிறா. மரியாதையா சொல்லி என் ஃப்ரெண்டு எங்க, அவளை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவளை நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன், கள்ளக்காதலன் கூட இருந்தா. அதை கேட்ட உடனே அவ கோச்சுக்கிட்டு மான மரியாதை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்றான். நீ போய் சொல்ற, என் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது, அவன் மேல எதுக்காக இந்த மாதிரி கேவலமா பழி போடுற அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா சண்டை போடுறா. அதுக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவளையே பிடிச்ச ஒரு தள்ளிட்டு, இதை பார், நான் அவளை ஓடி போயிட்டான்னு நம்ப வச்சுட்டேன் அவங்க அப்பா அம்மாவை. நாளைக்கே வேற ஒரு டெட் பாடியை கொடுத்து, இதுதான் உங்க பொண்ணு, அவ செத்தே போயிட்டா, கள்ளக்காதலன் கூட இருந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, மானம் தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி போய் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அதையும் நான் நம்ப வைப்பேன். ஸோ நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு சிக்கலும் வராது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அன்னைக்கே பார்த்தா சோனியாவுக்கு ஹீரோயின் ஃபோன் பண்றா வேற ஒரு நம்பர்லேருந்து. அப்போதான் அவ ஹீரோயின் குரலை கேட்ட உடனே செம ஷாக்கு. அடி பாவி, நீ நல்லா தான் இருக்கியா, அடி நீ சாகலாம் இல்லையா, உன் புருஷன் என்னை எப்படியெல்லாம் பயமுறுத்தி விட்டுட்டான் தெரியுமா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ புலம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்குமே வேற வழி இல்லாமல் அவள் சரி ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்போனா ரொம்ப சந்தோஷம், நான்